கிளாம்பாக்கத்தில் அலைமோதும் மக்கள் கூட்டம், வாக்களிக்க சொந்த ஊர் கிளம்பிய பயணிகள். தமிழக சட்டசபை நாளை நடைபெறவுள்ள நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்களில் பணி, கல்வி மற்றும் தொழில் நிமித்தமாக தங்கியுள்ள மக்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் பேருந்து மற்றும் ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக நேற்றிரவு முதலே கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம், கோயம்பேடு மற்றும் சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலங்களைப் போல பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும், தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. இன்றும் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்பட உள்ளன. இதற்கிடையே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பயணிகள் கடும் புகார் அளித்துள்ளனர். சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்ல 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனையை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கவனத்தில் கொண்டுள்ள போக்குவரத்து துறை அதிகாரிகள், பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமம் அதிரடி ரத்து செய்யப்படும் என பகிரங்கமாக எச்சரித்துள்ளனர். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ளதால் இன்றும் சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் இருந்து சொந்த ஊர் திரும்பும் மக்களின் கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமதாஸ் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த தடை, அன்புமணிக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பாமகவின் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதலால் கட்சி இரு அணிகளாக பிரிந்து செயல்படுகிறது. அன்புமணி தரப்பு பாமக, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மறுபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் அவருக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ராமதாஸ் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். மேலும் அன்புமணி சட்டவிரோதமாக பாமக தலைவராக நீடிப்பதாக கூறி தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்க கோரி சென்னை 13வது உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இது தொடர்பாக அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் 18 பேருக்கும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ராமதாஸ் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த அன்புமணி தரப்புக்கு அதிரடியாக தடை விதித்து சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவு வரும் காலத்திற்கும் பொருந்தும் என தெரிவித்த நீதிபதி வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவு அன்புமணி தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவை நடத்த தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் தயாராகியுள்ளது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் தாவேகா என 4 முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் இவர்களுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. இதனைத் தொடர்ந்து தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வெளியேற்றப்பட்டு விடுதிகளில் போலீசாரின் தீவிர சோதனை நடைபெற்றது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த ஜனநாயக திருவிழாவில் 5.73 கோடி வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். இதற்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 3022 இடங்களில் உள்ள 4938 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்ய காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் என மொத்தம் 1,47,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க அதிரடிப்படை வீரர்கள் 514 வாகனங்களில் மாநிலம் முழுவதும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஃப்ரீலான்ஸ் எடிட்டருக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது, ஜனநாயகன் பட விவகாரத்தில் தயாரிப்பு தரப்பு கடும் எதிர்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் H. வினோத் இயக்கத்தில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்பே சட்டவிரோதமாக இணையத்தில் கசிந்த விவகாரம் ஒட்டுமொத்த திரையுலகிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயின் கடைசி படம் என்பதால் மாபெரும் எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் இந்த படம் கசிந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அடுத்தடுத்து 6 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் ஸ்டுடியோவின் உதவி எடிட்டரும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி ஃப்ரீலான்சிங் எடிட்டரான திருவேற்காட்டைச் சேர்ந்த உமாசங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் திரைத்துறையில் தனக்கு யாரையும் தெரியாது, எந்த தொடர்பும் இல்லை, நான் ஒரு இதய நோயாளி, சமீபத்தில் தான் அறுவை சிகிச்சை செய்துள்ளேன், உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அப்பாவியான என்னை வழக்கில் சேர்த்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி சி. குமரப்பன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன், முக்கிய குற்றவாளி இவரே, படம் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான பிறகுதான் இதய நோய் என கூறி தப்பிக்க மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார், எனவே இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என ஆவேசமாக கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே உமாசங்கர் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை
ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஜூலிக்கு வெட்கமாக இல்லையா? விஜய்க்காக வரிந்து கட்டி வந்த வனிதா இணையத்தில் தீயாய் பரவும் வீடியோ. தமிழக சட்டசபை நாளை நடைபெற உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அரசியல் களத்தில் தீவிரமாக பயணித்து வருகிறார். அவருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வரும் அதே வேளையில் சில தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் பிக் பாஸ் பிரபலம் ஜூலி சமீப காலமாக விஜய் கடுமையாக விமர்சித்து வெளியிடும் வீடியோக்கள் இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஜூலிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை வனிதா விஜயகுமார் ஆவேசமாக பேசியுள்ள வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. ஜல்லிக்கட்டு காளையை சிறுவன் ஒருவன் புல்லுக்கட்டை காட்டி அடைக்கினான் என விஜய் கூறிய குட்டி ஸ்டோரியை கடுமையாக விமர்சித்த ஜூலி இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என எச்சரித்தார். மேலும் தனக்கு விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வனிதா சோசியல் மீடியாவில் ஃபேக் ஐடியில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதை எப்படி விஜய் ரசிகர்கள் தான் செய்தார்கள் என உறுதியாக சொல்ல முடியும். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனப்பவே ஜூலிக்கு இதே மாதிரி விமர்சனங்கள் வந்ததுதானே, அப்போ அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று சராமரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய வனிதா விஜய் உட்கார்ந்து இவர்களை திட்டுங்கள் என்று சொல்கிறாரா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? அவர் எங்களை பற்றியே கவலைப்பட மாட்டார். மக்களுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணுவதற்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரா என்று கடுப்போடு பேசியுள்ளார். அதே சமயம் ஜூலிக்கு கருத்து சொல்ல உரிமை உள்ளது. அவர் திமுகவில் சேர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது அவரது விருப்பம். ஆனால் அதற்காக மற்றவர்கள் மீது பழி போடக்கூடாது என்றும் வனிதா அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள். கோவை தெற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளன் பரபரப்பு மனு. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் கோவை தேர்தல் களம் குதித்துக் கொண்டிருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக மற்றும் பாஜகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தேர்தலை ரத்து செய்ய கோரி நாளை உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கோவை தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் பரபரப்பு மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய பேரறிவாளன் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருகின்றன. எனவே தேர்தல் விதிகளை மீறும் அந்த இரண்டு கட்சி வேட்பாளர்களையும் உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிரடியாக கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் நாங்கள் இந்த தேர்தலுக்காக மிகவும் கடினமாக உழைத்துள்ளோம். எங்களைப் போல சில நேர்மையான வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தவறு செய்த ஒரு சிலருக்காக ஒட்டுமொத்த தேர்தலையும் இங்கு ரத்து செய்யக்கூடாது. எனவே பணப்பட்டுவாடா செய்யும் வேட்பாளர்களை மட்டும் தகுதி நீக்கம் செய்துவிட்டு தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் இந்த அதிரடி மனு கோவை தேர்தல் களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டு போட அடையாள அட்டை இல்லையா? ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட 12 ஆவணங்கள் போதும். தேர்தல் ஆணையத்தின் முக்கிய அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து முடித்துள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் எப்படி ஓட்டு போடுவது என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கலாம். இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் ஆதார் அட்டை உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களை காண்பித்து மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் எபிக் இணையதளத்திற்கு சென்று தங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை பயன்படுத்தி புதிய டிஜிட்டல் வாக்காளர் அட்டையை ஓடிபி மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஒருவேளை அதுவும் முடியாவிட்டால் கீழ்காணும் 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம். ஆதார் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது தபால் கணக்கு புத்தகங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட அடையாள அட்டை, தொழிலாளர் நல அமைச்சகம் மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் ஸ்மார்ட் அட்டை, பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை, எம்பி அல்லது எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மற்றும் ஊனமுற்றோர் அடையாள அட்டை, இதில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடு தேடி வந்த பூத் ஸ்லிப் மட்டுமே வாக்களிப்பதற்கு போதுமானதல்ல என்றும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே இந்த 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டாஸ்மாகில் வசூல் மலை. 3 நாட்கள் விடுமுறையால் முண்டியடித்த குடிமகன்கள். ஒரே நாளில் ரூபாய் 400 கோடிக்கு மது விற்பனை. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 5 கோடியே 72 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை தீவிரமாக
திட்டமாக அமல்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் மது கடைகள் தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதியும் மூடப்படும் என தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்திருந்தது. தொடர்ந்து 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுவதால் குடிமகன்கள் 3 நாட்களுக்கும் சேர்த்து மதுபாட்டில்களை முன்கூட்டியே வாங்கி சேமிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கினர். இதனால் நேற்று முன்தினம் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சாதாரண நாட்களில் தமிழகத்தில் தினமும் 140 கோடி ரூபாய் முதல் 150 கோடி வரை மது விற்பனை நடைபெறும். ஆனால் இந்த 3 நாட்கள் விடுமுறை அறிவிப்பால் நேற்று முன்தினம் ஒரே நாளில் மட்டும் உச்சகட்டமாக ரூபாய் 400 கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ரூபாய் 320 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 80 கோடிக்கு விற்பனை நடைபெற்று முந்தைய ரெக்கார்டை குடிமகன்கள் முறியடித்துள்ளனர். தேர்தல் களத்தின் அனலுக்கு நிகராக டாஸ்மாக் வசூலும் அனல் பறந்துள்ளது பேசு பொருளாகியுள்ளது. என் பெயரை நீக்குங்கள். காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் மனு. சிபிஐக்கு கோர்ட் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுகா மடப்புரம் காளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே திருபுவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 5 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் டிஎஸ்பி சண்முகசுந்தரம் முன்ஜாமீன் கோரி மதுரை ஐகோர்ட் கிளையில் தாக்கல் செய்த மனு இருமுறை தள்ளுபடியானது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தனிப்படை காவலர்கள் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து விசாரிக்கவும், இந்த வழக்கு விசாரணையை 6 மாதங்களில் முடிக்கவும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த கொலை வழக்கிலிருந்து தனது பெயரை நீக்க கோரி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் என்பவர் மதுரை ஐகோர்ட் கிளையில் தற்போது புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் ஆய்வாளர் ரமேஷ்குமாரின் இந்த மனு தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என மதுரை ஐகோர்ட் கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.